வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நம்ம ஃபஸ்ட் டைமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணும்போது நமக்கு யூஏஎன் அப்படிங்கிற ஒன்றை வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த யூஏஎனை ஃபஸ்ட் டைம் நம்ம தான் ஆன்லைனில் போட்டு ஆக்டிவேட்டட் வந்து பண்ணணும். இந்த ஒரு ஆக்டிவேஷன் மெத்தட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்தது. நம்மளோட பேசிக் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி நம்மளோட ஆதார் ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட்டட் வந்து கொடுத்துட்டதுமே நம்மளோட யூஏஎன் வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். பட் இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் போர்ட்டல் வந்து நியூவாக நிறையவே அப்டேட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த மெத்தட்லாம் இப்போ வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து வெறும் ஓடிபியை மட்டும் வச்சு உங்களோட யூஏஎனை ஆக்டிவேட்டட் வந்து பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூ டெக்னாலஜியுமே உள்ள வந்து வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் எப்படி நம்ம வந்து யூஏஎனை ஆக்டிவேட்டட் வந்து பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஏஎனை வந்துட்டு யூமேங் ஆப்லையும் நம்ம ஆக்டிவேட்டட் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட் போர்ட்டல் நம்மளோட பிஎஃப் போர்ட்டலில் போய்ட்டு நம்ம இது வரைக்கும் ஆக்டிவேட்டட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு அதாவது பிஎஃப் வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட யூஏஎனை ஆக்டிவேட்டட் வந்து பண்ண முடியாது. அங்கே வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின எல்லா அப்டேட் இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ யூமேங் ஆப்லையுமே ஒரு சில நியூ அப்டேட் வந்து வந்திருக்கு, டெம்பரவரி அப்டேட். ஸோ அதையும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூமேங் ஆப்பில் வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டஸ்ட் வீடியோவில் அதாவது லாஸ்ட் மந்த் நம்ம போட்ட வீடியோஸில் கூட நம்ம வந்துட்டு நம்மளோட பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறது ஃபுல் கிளைம் பண்ணுறதை வந்துட்டு யூமேங் ஆப் மூலமாகவே நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூமேங் ஆப்பில் நீங்கள் வந்து கிளைம் அட்வான்ஸ் கிளைம் ட்ரான்ஸ்ஃபர் எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ண முடியாது. டெம்பரவரியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்பிங் வந்து போயிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களோட யூமேங் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி செக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் சிஸ்டம் மிக்ரேஷன் அண்ட் டெம்பரவரி சர்வீஸ் அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறதுலேருந்து கிளைம் பண்ணுற வரைக்கும் நம்ம யூமேங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரவரியாக வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் நடக்கிறதுனால அது எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நீங்கள் யூமேங் ஆப்பை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூஏஎனை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணுறது. உங்களுக்கு இது வரைக்கும் யூஏஎனே அலாட்மெண்ட் வந்து பண்ணலை, பிஎஃப் நம்பர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து யூஏஎன் நம்பர் அலாட் பண்ணி அதை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணுறது, ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனை அப்டேட் வந்து பண்ணுறது. இந்த ஒரு 3 ஃபியூச்சரை மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு யூமேங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இனிமேல் பண்ண முடியும். இனிமேல் இல்லை, ஸோ இப்போதைக்கு சிஸ்டம் மெயின்டெனன்ஸில் இருக்கிறதுனால இப்போதைக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அப்டேட். அடுத்த செகண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா யூஏஎன் ஆக்டிவேஷன் தான். ஸோ இப்போ நீங்கள் சிஸ்டத்தில் பாருங்கள், நான் வந்து யூஏஎன் ஆக்டிவேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வரும். இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் யூஏஎன் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு நோட்டீஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது யூஏஎனை நீங்கள் வெப்சைட் மூலமாக ஆக்டிவேட் வந்து பண்ண முடியாது, அதை டிஸ்கண்டினியூ பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படா ஆக்டிவேட் வந்து பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் யூமேங் ஆப்புக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ யூமேங் ஆப் மூலமாக தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களோட யூஏஎனை ஆக்டிவேட் வந்து பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ தான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண ஜாயின் பண்ண போகிறீங்க, அந்த கம்பெனியில் உங்களுக்கு பிஎஃப் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு யூஏஎன் வந்து கொடுப்பாங்க. அந்த யூஏஎனை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிவேட் வந்து பண்ணணும். அதை ஆக்டிவேட் வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒன்றே வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ லைவாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூமேங் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சர்ச் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இபிஎஃப்ஓ டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழேயே வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பல டைம் இதை வந்து யூஸ் பண்ணதுனால எனக்கு மெயின் மெனுவிலே வந்துடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதில் கொடுக்கக்கூடிய 3 சர்வீஸ் யூஏஎன் ஆக்டிவேஷன், யூஏஎன் அலாட்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்டேட் வந்து பண்ணுறது. இந்த 3 ஃபியூச்சர் மட்டும் தான் டெம்பரவரி இதில் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷனுமே இங்கேயும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் யூஏஎன் ஆக்டிவேஷன் அப்படின்றதுல இந்த செகண்ட் ஆப்ஷனை மட்டுமே செலக்ட் பண்ணுங்கள், தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் யாருக்கு யூஏஎனை ஆக்டிவேட் வந்து பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் இனிமேல் வந்து உங்களோட யூஏஎனை ஆக்டிவேட் வந்து பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேர் எங்கேயோ இருப்பாங்க, ஃபோன் கால் பண்ணி நமக்கு வந்து சொல்லுவாங்க என்னோட யூஏஎனை ஆக்டிவேட் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம யூஏஎனை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிடுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீடைல் உங்களோட யூஏஎன் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை கொடுத்து நம்ம வந்து ஆக்டிவேட் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளேயே ஆக்டிவேட்டட் ஆயிரும். பட் இன்னைக்கு
இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு யூஏஎன் ஆக்டிவேட் வந்து பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கண்டிப்பாக வேணும். அந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அவங்களுக்கு பதிலாக உங்கள் மூஞ்சா காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ அது எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் யாருக்கு யூஏஎன் ஆக்டிவேட் வந்து பண்ணுறீங்களோ அவங்க பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் ஆக்டிவேட் வந்து பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஸோ இப்போ எப்படி ஆக்டிவேட் வந்து பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் யாருக்கு யூஏஎன் ஆக்டிவேட் வந்து பண்ண போகிறீங்களோ அந்த யூஏஎன் நம்பர், அவங்களோட ஆதார் நம்பர், அவங்களோட ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர், இந்த மூணும் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணி இப்போ வந்து டிக் மார்க்கை டிக் பண்ணி விட்டுட்டு சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துட வேண்டியதான். இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு, இப்போ சப்மிட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக வேணும். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்கேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து உங்களோட யூஏஎனை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆதார் ஃபேஸ் ஆத்தென்டிகேட் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூமேங்கில் இந்த ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கும். அதில் வந்து நீங்கள் உங்களோட கண்ணை பிளிங்க் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் உள்ள இன்ஸ்டாலில் இருந்தால் மட்டும்தான் ஆத்தென்டிகேஷன் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கேமரா வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் கிளியராக இருக்கிற மாதிரி காமிங்க. சுற்றி க்ரீன் கலர் சிம்பிள் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து 2 வாட்டி பிளிங்க் பண்ணுங்கள், அப்போ தான் வெரிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் பிளிங்க் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆகாது. ஸோ இப்போ நான் என்னோட ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ ஃபோட்டோ எடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து யாருக்கு நீங்கள் ஆக்டிவேட் வந்து பண்ணுறீங்களோ அவங்கள தான் நீங்கள் செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கணும். உங்கள் ஃபோட்டோவை எடுத்தீங்க அப்படின்னா ஃபைனல் சப்மிஷன் வந்து கொடுக்கும்போது ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் நாட் மேட்ச்ட் அப்படின்னு சொல்லி எரர் வரும், பார்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஃபெச்சாக இங்கே வந்து வந்துருச்சு. அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ, நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாமே இங்கே வந்து காமிக்கும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்மிட்டட் வந்து கொடுத்ததுமே டியர் மெம்பர் யூஏஎன் ஹேஸ் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜில் உங்களோட யூஏஎன் வித் டெம்பரவரி பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட யூஏஎனில் அந்த லாகின் பண்ணுறதுக்கு அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களோட பாஸ்வேர்டை இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் உங்களோட டெம்பரவரி பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை போட்டு உங்களோட யூஏஎனை நீங்கள் லாகின் பண்ணி டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த பாஸ்வேர்டு வந்து பிடிக்கல, எனக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறவங்க அந்த பாஸ்வேர்டை உங்கள் ஸ்டைலுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நியூவாக பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டுக்கு 3 மாதம் தான் வேலிடிட்டி, எவ்ரி 3 மந்த்துக்கு ஒருக்கா மாற்ற சொல்லும். ஸோ அப்பப்போ அப்டேட்டட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்சில் யூஏஎன் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான மெத்தட். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் தான் ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்படி ஆக்டிவேட் வந்து பண்ணுறது கூட வீடியோ போட்டிருப்போம். ஜஸ்ட் நம்மளோட பேசி டீட்டெயில் என்ட்ரு பண்ணி சப்மிட் வந்து கொடுக்கணும். அதுக்கு ஓடிபி வந்து வரும். அந்த மொபைல் நம்பர் வந்து ஆதாரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நான்லாம் முக்கால்வாசி பேருக்கு என்னோட நம்பரை கொடுத்து ஓடிபி எடுத்து ஆக்டிவேஷன் பண்ணியே கொடுத்துருப்பேன். பட் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. கரெக்டாக உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அந்த ஆப்பு உங்களோட மொபைலுக்கு சப்போர்ட்டிவ் இருந்தால் மட்டும்தான் இதை ஆக்டிவேட் வந்து பண்ண முடியும். இது உங்கள் மொபைலில் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. யார் மொபைலில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனுக்கு உங்கள் ஃபேஸை ஃபோட்டோ எடுத்தால் மட்டும்தான் மேட்ச் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு யூஏனை எப்படி ஆக்டிவேட் வந்து பண்ணுறதுன்னு. ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது புதுசாக இப்போ தான் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, புதுசாக அவங்களுக்கு வந்து யூஏஎன் இல்லை பிஎஃப் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.